பதஞ்சலி விளம்பர விவகாரத்தில் பாபா ராம்தேவ் மன்னிப்பை ஏற்க மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். உரிய அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் பதஞ்சலி நிறுவனம் தயாரிக்கும் மருந்துகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரம் செய்யப்படுவதற்கு எதிராகவும், அலோபதி கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு எதிராகவும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது பதஞ்சலி நிறுவனத்தின் மீது கடுமையாக சாடிய நீதிமன்றம், குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு பூரண குணம் என பதஞ்சலி நிறுவனம் விளம்பரம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு, இதுபோன்று தவறாக மக்களை திசை திருப்பும் விளம்பரங்களை ஒளிபரப்ப கூடாது என்றும், அதை மீறினால் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டு, மேலும் அடுத்த விசாரணையின் போது அவர் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நீதிபதி ஹீமா கோரி தலைமையிலான அமர்வில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது, தடை உத்தரவை மீறி பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் விளம்பரங்கள் வெளியிட்ட விவகாரத்தில் பாபா ராம்தேவ் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அப்போது நிறுவனத்தின் மீடியா பிரிவு தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியுள்ளதாகவும், அதற்காக தாங்கள் தரப்பு மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் பதஞ்சலி நிறுவனம் தரப்பில் விவாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படியானால் மீடியா பிரிவு நிறுவனத்தின் கீழ் இல்லாமல் தனியாக இருக்கிறதா என்ன? இந்த விவகாரத்தில் வழக்கு விசாரணை உள்ள போது எவ்வாறு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியும் என்று கேள்வியானது நீதிபதி தரப்பில் வைக்கப்பட்டது. மேலும் அதற்கான அறிவியல் ரீதியான நிறுவனம் உள்ளதாகவும், தொடர்புடைய அமைச்சகத்தில் நீங்கள் ஏதேனும் கோரிக்கை வாங்கினீர்களா என்று உங்கள் மன்னிப்பை தங்களால் ஏற்க முடியாது என்று நீதிபதி தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக தெரிவித்த போது, மன்னிப்பை ஏன் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யவில்லை என்று நீதிபதி தரப்பில் கேள்வி அனுமதிக்கப்பட்டது. மேலும் தாங்கள் செய்திருப்பது மிக தீவிரமான நீதிமன்ற அவமதிப்பு என்றும் நீதிபதிகள் தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.